கலைமகள் ஆன்மீக ஞானம் வலையொலி என்பவர்கள் அனைவருக்கும் முதற்கண் பணிவான வணக்கம். தமிழ் வள்ளல் வாரியார் சுவாமிகள் எடுத்து கூறிய ஒரு அழகான கதையை உங்களோடு பகிர்ந்துக்கலாம் என்பதற்காக இந்த பதிவு. மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை என்பது ஐயன் வள்ளுவரினுடைய வாக்கு. அதாவது எவர் ஒருவர் மனதார உண்மை பேசுகின்றாரோ அவர் தவத்தோடு தானம் செய்யக்கூடியவரை காட்டிலும் தலை சிறந்தவர் என்பதுதான் இந்த குறளினுடைய விளக்கம். பொதுவாக கதை கேட்குறது அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதிலும் குறிப்பாக குழந்தைங்களுக்கு கதை கேட்குறது அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும். அதனால் முன்னோர்கள்லாம் முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இரவு தூங்குவதற்கு முன்பாக குழந்தைங்களுக்கு கதை சொல்லி தான் தூங்க வைப்பாங்க. வீட்டில் தாத்தா பாட்டி இருப்பாங்க, கதை சொன்னோன்னா குழந்தைங்க தூங்கிடுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வீட்டில் தாத்தா பாட்டி இருக்கிறதே ஆச்சரியமான விஷயந்தான். அதையும் தாண்டி கதை கேட்டு தூங்கக்கூடிய குழந்தைங்களை விட கைபேசியோடு தூங்கக்கூடிய குழந்தைகள் தான் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்காங்க. அந்த வகையில் வாரியார் சுவாமிகள் சொன்ன ஒரு அழகான ஒரு கதை ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு துறவி என்றாலே ஆசைகள் எல்லாம் கடந்தவர், வெறுத்தவர், முற்றும் துறந்தவர். அவருடைய அன்றாட வேலை என்ன அப்படின்னா, தினம் ஒவ்வொரு ஊராக சென்று அங்கே இருக்கக்கூடிய ஆலயங்களில் இருக்கக்கூடிய இறைவனை வணங்கி வழிபாடு செய்து அங்கேயே தங்கி மறுபடியும் மறுநாள் வேறு ஊர் போவார். இப்படியே வழக்கமாக வச்சுட்டு இருந்தார். அவருக்கு ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னா, அவருக்கு பொய் பேசுகிறதே பிடிக்காது. பொய் பேசுகிறதும் பிடிக்காது, பொய் பேசுகிறவங்களையும் அவருக்கு பிடிக்காது. அவர் எந்த ஊரில் அன்று தங்குறாரோ அந்த ஊரில் யார் பொய்யே பேச மாட்டாங்களோ அவர்களுடைய வீட்டில் தான் உணவு உண்பார். அப்படி தான் எப்பொழுதுமே இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு ஊருக்கு வரார். வந்தவர் அங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்கிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்கள்டெல்லாம் விசாரிக்கிறார். இந்த ஊர்லேயே யார் பொய் பேச மாட்டாங்க, உண்மை பேசக்கூடிய உத்தமர் யார் அப்படின்னு விசாரிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எல்லாருமே ஒரே ஒருத்தர் மட்டும் சொல்கிறாங்க, அந்த ஊர்லேயே கொஞ்சம் பெரியவர், கொஞ்சம் செல்வாக்கு உள்ளவர். அவரை பற்றி விசாரிக்கிறார். விசாரிக்கும் பொழுது எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவருக்கு ஒரு 60 வயது இருக்கும், அவருக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு 1 லட்சம் ரூபா செல்வத்திற்கு அவர் அதிபதி அப்படின்னு எல்லாருமே எடுத்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறார், அப்போ இவர் உண்மையே பேசுவார் போல், எல்லாரும் இவ்வளோ நல்லா சொல்கிறாங்களே அப்படின்னு அவருடைய வீட்டிற்கு போகிறார். போன உடனே இந்த பெரியவர் என்ன பண்ணுறார், ஞானியர் பார்த்து நம்மளுடைய வீட்டிற்கு ஒரு துறவி வந்திருக்காரு அப்படின்னு முகமலர்ச்சியோடு வாங்க அப்படின்னு உபசரிக்கிறார். முதலெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விருந்து என்பதே இறைவனுடைய அடியார்கள் பெரியவர்கள் யாராவது வந்தாங்க அப்படின்னாலே அவர்கள் அன்போடு உபசரித்து வைக்கக்கூடியது தான் விருந்தாக இருந்தது. முதலெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. அதுக்காகவே என்ன செய்வாங்க அப்படின்னா, வீட்டிற்கு வெளியில் திண்ணை கட்டி வச்சுருப்பாங்க, பெரியவர்கள் யாராவது வந்தால் இழைப்பாரிட்டு போகட்டும் அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் யாரும் உறவினர்களை வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி விருந்து வைக்கிறதே பெரிய விஷயம். அதிலும் தெரியாத ஒருவரை வாங்க அப்படின்னு சொல்கிறது நடக்கவே நடக்காத ஒரு காரியம். அப்படி நம்பி வாங்கன்னு சொல்கிற அளவுக்கும் எல்லாருமே நம்பிக்கைக்குரியவர்களாகவும் நடந்துக்கிறது கிடையாது. அப்படி இருக்க இந்த பெரியவர் என்ன செய்கிறார், இந்த துறவியை வாருங்கள் சுவாமி அப்படின்னு வீட்டிற்குள்ளே அழைச்சிட்டு போய் அவருக்கு விருந்து உபசரணைகள்லாம் பண்ணுறார். அப்படி இருந்த அந்த துறவிக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை மற்றவங்க சொல்கிற மாதிரி இல்லாமல் இவர் உண்மையை மட்டும் பேசக்கூடியவரா இல்லை அப்படின்னு ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்தை தீர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக அப்படியே அவர்கிட்ட பேச்சு கொடுத்து கேட்குறார், ஐயா உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படிங்கிறார். அவர் சொன்னார், சுவாமி எனக்கு ஒரே ஒரு மகன் தான் அப்படின்னார். அப்படியா, உங்களுக்கு வயது என்ன இருக்கும் அப்படின்னார். சுவாமி எனக்கு வயது 3 வருஷம் 5 மாதம் 7 நாள் 16.5 மணி நேரம் தான் என்னுடைய வயதுன்னார். அடுத்து கேட்டார், உங்களுக்கு எவ்வளோ செல்வம் இருக்குன்னு கேட்டார். எனக்கு ஒரு 22,000 ரூபாய் செல்வம் இருக்குன்னார். இவருக்கு கோவம் வந்துருச்சு முனிவருக்கு. இவருக்கு தான் பொய் பேசுகிறவங்களே பிடிக்காதே, அதனால் கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறேன். உங்களுடைய வீட்டில் நான் விருந்து உண்ண மாட்டேன், நீங்கள் என்ன இப்படி புழுகனாக இருக்கீங்களே, எல்லாரும் உங்களை ரொம்ப பெருமையாக சொன்னாங்க, இந்த பெரியவர் உண்மை தான் பேசுவார், பொய் பேச மாட்டார்னு பெருமையாக சொன்னாங்க. நீங்கள் என்னென்னா இவ்வளோ புழுகனாக இருக்கீங்களே, உங்களுக்கு 4 பிள்ளைகள்னாங்க, நீங்கள் ஒரு மகன் தான்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு 60 வயது இருக்குன்னாங்க, நீங்கள் வயசை குறைச்சி சொல்கிறீங்க, உங்கள்கிட்ட 1 லட்சம் ரூபா செல்வம் இருக்குன்னாங்க, நீங்கள் வெறும் 22,000 தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப புழுகனாக இருக்கீங்க, நான் இங்கே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கோவத்தோடு வெளியில் போகிறேன். இப்போ இந்த பெரியவர் பார்த்தார், சுவாமி இங்கே வாங்க, நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய பேச்சில் இருக்கக்கூடிய உண்மையை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், அதன் பிறகு நான் பொய் சொல்கிறேனா இல்லை உண்மை சொல்கிறேனா அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எடுத்து சொல்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, சுவாமி என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் செல்வம் இருக்கிறது உண்மைதான், ஆனால்
என்னுடைய வரவு செலவு கணக்கு புத்தகத்தை எடுத்து கொஞ்சம் பாருங்கன்னு காட்டுறார். அதில் தர்மம் செய்த கணக்கில் 22,000 ரூபாய் எழுதப்பட்டிருக்கு. அப்போ தான் அந்த பெரியவர் சொன்னார், சுவாமி நான் இறந்து போகும்பொழுது பெட்டியில் இருக்கக்கூடிய 1,00,000 ரூபா பணம் என் கூட வர்றது கிடையாது, வரப்போகிறது கிடையாது. ஆனால் நான் செய்தேனே 22,000 ரூபாய் தர்மம். இந்த தர்மத்திற்கான புண்ணியம் நிச்சயமாக நான் இறந்து போகும்பொழுது என் கூட வரும். அப்போ என் கூட வரக்கூடிய செல்வம் எதுவோ அதுவே பயனுள்ள செல்வம், அதுதானே உண்மையான செல்வம். அதனால தான் 22,000 ரூபாய் தான் என்கிட்ட இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னாரா. அதன் பிறகு என்ன பண்ணுறாரு, 4 பிள்ளைங்க இருக்கிறது உண்மைதான், ஆனால் ஒரே ஒரு மகன் ஏன் சொன்னேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் நிரூபித்து காட்டுறேன்னு என்ன பண்ணார், முதல் பிள்ளையை கூப்பிட்டார். அவருடைய பேரை சொல்லி வாப்பான்னு கூப்பிட்டார். அவன் ரொம்ப தூரத்தில் உட்காந்துக்கிட்டு, அப்பா நான் இங்கே விளாண்டுட்டு இருக்கேன், சீட்டு விளாடுறேன், சூது விளாடுறேன், உடனேலாம் வர முடியாது, என்ன விஷயம் அங்கேருந்தே சொல்லு அப்படின்னு கோவமாக பேசுகிறேன். 2வது பிள்ளையை கூப்பிட்றாரு. கூப்பிட்டோடனே அவன் என்ன சொல்கிறான், அங்கே இருந்துக்கிட்டே இந்த கிழமை வயசான காலத்தில் இப்படி கத்திக்கிட்டே கிடப்பாரா, என்னப்பா விஷயம் சொல்லுப்பா அப்படிங்கிற. 3வது பிள்ளையும் கூப்பிட்றார். கூப்பிட்டு அவரும் மதிக்கலை. கடைசியில் அவருடைய 4வது மகனை அழைக்கிறார். அழைத்த உடனே இந்த பிள்ளை வேகமாக ஓடி வந்து ரொம்ப அன்பா, அப்பா அழைத்த காரணம் என்னப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு ரொம்ப மரியாதையாக நிற்கிறாரு. உடனே துறவியையும் வாருங்கள் சுவாமி அப்படின்னு வரவேற்பு கொடுக்குறாரு. அப்போ தான் சொன்னார் பெரியவர், எனக்கு 4 பிள்ளைங்க இருக்கிறது உண்மைதான், ஆனால் 4 பிள்ளைகளில் இந்த ஒரே ஒரு மகன்தான் என்னை மதிக்கக்கூடிய மகனாக நடந்துக்கிறான். அதாவது ஏவா மக்கள் மூவா மருந்து என்பது அவையினுடைய வாக்கு. ஒரு வீட்டில் குழந்தைகள் அப்படிங்கிறவங்க, பிள்ளைங்க அப்படிங்கிறவங்க பெரியவர்களுக்கு, அதாவது பெற்றவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை அவர்கள் ஏவல் செய்வதற்கு முன்பாகவே செய்து கொடுத்தார்களே ஆனால் அது பெரியவர்களுடைய, பெற்றவர்களுடைய முதுமையை தடுக்கக்கூடிய மருந்தாக அமைகிறது என்று அவை கூறுகிறார். அந்த வகையில் 4 பிள்ளைங்க இருந்தாலும் என்னை மதிக்கக்கூடியது ஒரே ஒரு பிள்ளை தான் சுவாமி, அதனால தான் எனக்கு ஒரே ஒரு மகன்னு சொன்னேன் அப்படின்னாராம் பெரியவர். சரிப்பா அதெல்லாம் சரி, 1,00,000 செல்வம் இருந்தது, 22,000ன்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னேன். 4 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரே ஒரு மகன்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னேன். ஆனால் உன்னுடைய வயதை கேட்கும் பொழுது ஒன்று சொன்னியே, அதற்கு என்ன விளக்கம்னு கேட்டேன். அப்போ தான் அவர் சொன்னார், சுவாமியினுடைய வயது அப்படிங்கிறது 3 வருஷம் 5 மாதம் 7 நாள் 16.5 மணி நேரம்னு நான் சொன்னேன். எனக்கு இப்போ வயது 60. நான் 5 வயதிலிருந்து தினசரி இறை வழிபாடு பூஜை பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் பூஜை பண்ணுறேன். அப்போ 5 வயதிலிருந்து 60 வயது வரை நான் பூஜை செய்த நேரம் எவ்வளவு அப்படின்னா 3 வருஷம் 5 மாதம் 7 நாள் 16.5 மணி நேரம் தான் நான் பூஜை செய்த நாள். ஆக என்னுடைய வாழ்நாளில் நான் வாழக்கூடிய நாட்களை விட நான் இறைவனை வணங்கி பூஜித்த நாட்களே பயனுள்ள நாட்கள் அப்படின்னு நான் கருதுகிறேன். அதனால தான் சுவாமியினுடைய வயது இவ்வளோன்னு சொன்னேன் அப்படின்னு விளக்கம் சொன்னாராம். ஆக என்னதான் இருந்தாலும் ஒரு மனிதன் எவ்வளவு செல்வாக்கு எவ்வளோ பணம் வச்சிருந்தாலும் ஒரு மனிதன் இறந்து போகும் பொழுது கூட வரக்கூடியது எது அப்படின்னா அவரவர் செய்யக்கூடிய பாவமும் புண்ணியமும் தான். அதனால தான் 1,00,000 செல்வம் இருந்தாலும் 22,000 ரூபாய் தான் என் கூட வருது, அதுதான் என்னுடைய புண்ணியம் அப்படின்னார் பெரியவர். ஆக இந்த உண்மையை கூறிய அந்த பெரியவருடைய வீட்டில் என்ன பண்ணாராம், துறவி உணவு உண்டு அதன் பிறகாக இளைப்பாரி சென்றாராம். இது வாரியார் சுவாமிகள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயம் நம்மளை சுற்றி இருந்தாலும் அதில் எது உண்மையானது, எது நிரந்தரமானது என்பதை எடுத்துரைக்கும் வண்ணமாக அமைந்திருக்கின்றது இந்த கதை. ஆக நம் வாழ்நாளில் இறைவனை பூஜிக்கக்கூடிய நேரமே பயனுள்ள நேரமாகவும், எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் பெரியவர்களை, பெற்றோர்களை மதிக்கக்கூடிய பிள்ளைகளே பயனுள்ள பிள்ளைகளாகவும், எவ்வளவு செல்வம் சேமிப்பில் இருந்தாலும் தானம் தர்மம் செய்யக்கூடிய செல்வமே பயனுள்ள செல்வமாகவும் அமைகிறது என்பதை எடுத்துணர்த்தும் வகையிலே வாரியார் கூறிய ஒரு அற்புதமான கதை இது. ஆக மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.